வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இது 2வது முறையாக இந்த வாரத்தில் நம்ம இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய தேர்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல இந்த செவ்வாய்க்கிழமை பதிவில் இந்த நிஃப்டியினுடைய முதல் 2 நாட்கள் எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவில் போன வாரம் நமக்கு க்ளோசிங் 24,610க்கு கீழே தான் முடிஞ்சுது. அதுவே நான் கடைசியில் சொல்லியிருந்தேன், சனிக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி க்ளோசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோஜியில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத வீக்லி க்ளோசிங்கில் டோஜியில் க்ளோசிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதை இப்போ உங்களுக்கும் எடுத்து காட்டுறேன். ஸோ போன வாரம் நமக்கு அது ஒரு டோஜி க்ளோசிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த வாரம் எப்படி செயல்படுது, அதை தாண்டி செல்லாமல் இருந்தால் என்ன கவனம்ன்றதை நம்ம பார்க்கணும். இந்த வாரத்தில் நமக்கு இந்த 2 நாள் ட்ரேடிங்கினுடைய லோவும் போன வாரத்தினுடைய லோவும் ஆல்மோஸ்ட் சேம். 24,427.95 தான் போன வாரத்தோடைய லோ. இன்றைக்கி அதற்கான லோ பார்த்திங்கன்னா 24,429, ஒரு 2 புள்ளிகள் முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அதற்கு முந்தின வார கேண்டில் அதற்கு முந்தின வாரம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சு இல்லையா, அந்த கேண்டிலுடைய ஹையை பார்த்திங்கன்னா 24,429.40. இன்றைக்கும் நமக்கு 24,429 தான் நின்றுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு தடுப்பு கிடச்சி இந்த பர்டிகுலராக இன்றைக்கி நின்றுருக்கு. அதில் நேற்று திங்கட்கிழமைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோஜியில் தான் க்ளோசிங் முதல் நாள். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி நமக்கு டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். அதுலேருந்து அந்த லெவலை தாண்டாமல் படிப்படியாக இறங்கி கீழே 24,429 வரைக்கும் 24,471 க்ளோசிங் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்து சொல்கிறோம். ஏன்னா நிஃப்டியை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணங்கள் எதுக்குன்னா, அதுதான் நமக்கு கைட்லைன். ஃபஸ்ட்டு எப்படி மார்க்கெட் நமக்கு டைரக்ஷன் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுற விஷயம். 24,610 அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த 24,610 எப்படி வேலை பார்க்குதுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த 24,429 கட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த கீழே சின்ன சின்ன கேண்டில்களாக 3 கேண்டில் வேக வேகமாக கேப் அப்பில் ஏறிச்சு பாருங்கள், அதனுடைய லோவுக்கு வந்துடும். அதாவது இந்த பர்டிகுலர் கேண்டில் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் இருந்த அந்த வெட்னஸ்டே கேண்டிலுடைய லோ 24,135 வரைக்கும் கூட இறக்கிக்கிட்டு கீழே வந்துடுவாங்க. அதையும் உடச்சா 24,000. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ ஒரு இறக்கம் வரும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்துருங்க. நான் சொல்லக்கூடிய ஸ்கிரிப்டுகளை கவனமாக பாருங்கள். ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலைன்னா தயவுசெய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கான ஸ்கிரிப்டுகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் கண்டிஷனை நான் மெயினாக சொல்லணுன்றது தான் இருந்தேன். ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. வேர்ல்டு நியூஸஸ் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது எந்த அளவுக்கு நாளைக்கு நாளைய மறுநாளும் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேளை ரொம்ப மோசமாக ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் நம்ம அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்து எங்கே நமக்கு சப்போர்ட் லெவல்ஸுக்கு வருது, எவ்வளோ நாள் அது எடுத்துக்குதோ அத்தனை நாள் நம்ம காத்திருந்து கரெக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது நம்ம வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கான என்னுடைய தேர்வுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை எட்டி பிடிச்சிருக்கக்கூடிய பங்குகள், அவைகளை முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதன் பிறகு புதிய பங்கை நோக்கி செல்வோம். அதில் முதலாவதாக புன்னவாலா ஃபின்கார்ப் லிமிடெட் 487 முடிச்சிருக்காங்க. ஸோ 465க்கும் 490க்கும் நடுவில் நின்றுட்டுருக்கு. நம்ம 440க்கு மேலே இந்த 2 லெவல்களை கொடுத்தோம். இந்த 2 லெவல்களுக்கு நடுவில் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ 490 நெருங்கிட்டாங்க. 487 ட்ரேட் ஆகுது. இந்த 2 நாளில் நெருங்கி வந்திருக்கு. ஒரு வேளை இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு ஃப்ரெஷ் லெவலுக்கு அது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், ரொம்ப நாளாக போகாத ஒரு லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஏன்னா 2026 இதை தாண்டி க்ளோசிங் இன்னும் வரல. ஸோ இப்படி ஒரு க்ளோசிங் கிடச்சிச்சு, 490க்கு மேலே க்ளோசிங் கிடச்சிதுன்னா 525 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 570ங்கிற அடுத்த லெவலுக்கு அது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. பொதுவாக ஸ்கிரிப்டுகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டா அதையே பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு அது ஒரு வேளை ஒத்து வரல அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுறதும் நல்லது. சந்தர்ப்பம் கொடுத்தா மட்டும்தான் அதை முயற்சி பண்ணணும். அதை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்து எப்போது போமான்னு நம்ம உட்காந்துருக்கூடாது. போகிறச்சா ரைட், நம்ம ஒரு அலர்ட்டை போட்டு பார்க்கலாம்.
அப்படி அலர்ட்டில் அது கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் என்ட்ரு கொடுக்கலாம். இல்லையா நமக்கு எது வாய்ப்புகள் தருதோ அதில் எகிறது நல்லது. ஸோ அதனால் இது கொஞ்சம் அலர்ட்டாக பார்த்துங்க. வச்சுருக்கிறவங்க 490 கடந்தால் அடுத்த லெவல்களை எட்டி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக இறங்குறான் அப்படின்னா 490க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா உங்களுடைய முயற்சிகளை அதில் வைங்க. ஸோ இந்த 2 லெவல்களுக்கு நடுவில் இருக்கிறதுனால வாய்ப்புகள் கொடுத்தது மேலே போச்சுன்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 2 லெவல்களும் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். கவனமாக பார்த்துங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். ரெடிங்டன் லிமிடெட் 354 ரூபா 55 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது 222 நம்ம கொடுத்தது. 4 லெவல்கள் மேலே கொடுத்தேன். 255, 290, 333 அண்ட் 364 இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொடுத்த லெவல். 364ன்றது இந்த வாரம் டச் பண்ணிடுச்சு. ஸோ 354 கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அந்த இடம் வந்த உடனே அதனுடைய தன்மையில் ஒரு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ இது இந்த 3 நாட்களும் தொடர்ந்து அது சஸ்டைன் ஆகுதா, அந்த இடத்துல வந்து தாண்ட முடியாமல் போகுதான்னு பார்க்கணும். அப்படி தாண்ட முடியலன்னா நம்ம கீழே இந்த இடங்களில் வாங்கினவங்க, அதாவது குறிப்பாக 222 வாங்கினவங்க அந்த லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை அந்த இடத்துல பண்ணிக்கிறது நல்லது. ஒரு வேளை தாண்டி செல்லும்போது நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ்களை பார்த்து கொடுத்துடலாம். பட் அதை தாண்டலை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இதை நான் ஒரு அலர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். கவனமாக பார்த்துங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். லென்ஸ்கார்ட் சொல்யூஷன் லிமிடெட் 589 முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 520, 536, 557, 585 அதையும் தாண்டி போயிருக்கு. ஸோ இந்த வீக்கில் அதற்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரங்களில் கொடுத்துச்சு, அதற்கு மேலே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சண்டே அதுக்கு அடுத்த லெவல்ஸ்களை நான் உங்களுக்கு தர்றேன். இருந்தாலும் கவனமாக பார்த்துங்க. இந்த 585க்கு மேலே இந்த வாரத்தில் க்ளோசிங் இருந்தால் மட்டும் நமக்கு வாய்ப்புகள். அப்படி தராமல் திரும்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வாங்கினவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படிங்கிறதுனால இதை எடுத்து போட்டிருக்கேன். சந்தர்ப்பவசமாக அதுக்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா அடுத்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிதுன்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல்கள் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நான் ஒரு 3 பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் நான் அலர்ட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் கண்டிஷன்னால் ரொம்பவும் ஸ்டாக்ஸுகள் இன்றைக்கி நமக்கு அலர்ட்ஸில் இல்லை. இந்த அலர்ட்ஸ்லேயும் இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லேயும் இல்லை. ஸோ அதனால் கவனமாக பார்த்து உங்களுடைய ட்ரேட்ஸை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இனி இன்றைக்கான என்னுடைய தேர்வு என்னன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கான என்னுடைய தேர்வு MRPL 181. ஸோ இதை நம்ம ஏற்கனவே கொடுத்து 196 தாண்டி கிட்டத்தட்ட 210 வரைக்கும் போய் அங்கேருந்து 147 கீழே வந்து இப்போ 174 தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 159ங்கிறது நான் இப்போ கொடுத்துருக்க ஒரு ஃப்ரெஷ் லெவல். அதில் ஸோ அது என்னென்னா இப்போ அந்த லெவல்கிட்ட வரும்போது நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவலில் கடந்த ஒரு 5 வாரங்களாக அந்த லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்காக போகாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 174க்கு மேலே இந்த 2 நாளில் நல்ல கேண்டிலுடைய மூவ்மெண்ட் இருக்குது. ஒருவேளை இதற்கு முன்னாடி சென்ற அந்த உச்சம் 183, இன்றைக்கி 183. ஸோ அந்த 2 லெவல்களையும் தாண்டிடுச்சு. 183 தாண்டிடுச்சுன்னா 196 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆகிடும். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 227ங்கிறது 2வது லெவலாக நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 247 அப்படிங்கிறது 3வது லெவலாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த 3 லெவல்களும் இந்த பர்டிகுலராக 183க்கு மேலே க்ளோசிங் போகும்போது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த 196க்கு மேலே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா அதை தாண்டி இன்னும் அதுக்கான மூவ்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை போயிருந்தாலும் அதற்கான மறுநாள் அந்த கன்ஃபர்மேஷன்ன்றது நமக்கு சரியாக கிடைக்காம அந்த இடத்துலேருந்து இறங்கி வந்தது தான். இப்போ இந்த 196 தாண்டி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷனோட போச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்கள் இன்னும் வலிமையாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதை தேர்ந்தெடுத்திருக்கோம். கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு வேளை அதற்கான வாய்ப்புகள் 183க்கு தராமல் 174 நோக்கி மறுபடியும் வருதுன்னா அந்த 183 தாண்டுற வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 174ங்கிறது ஒரு லெவல், அதை தாண்டி இப்போ நிற்கிது. அது வந்து இப்போ நமக்கு அந்த கடந்த 4 வாரங்களாக அதை தாண்டி க்ளோசிங் இல்லாத ஒரு லெவலுக்கு இப்போ போயிருக்காங்க. அது சஸ்டெயின் ஆகி இந்த வாரம் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்து க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். அப்படி கொடுத்தா அடுத்தடுத்த லெவல்களுக்கு அடுத்து வர்ற கன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டம்னா 147. ஸோ ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக நாங்கள் அக்குமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு லெவல் பை லெவலாக கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த 147 வரைக்கும் ஒரு ஸ்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு 3 பார்ட்டாக கூட இதில் பை பண்ணி வைக்கலாம். ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருந்தால். ஸோ அதை தாண்டி செல்லும்போது இந்த 3 வாய்ப்புகள் முதல் வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டும் போது நம்ம அதுக்கான அடுத்த ஃப்ரெஷ் லெவல்ஸ் நம்ம கொடுக்கலாம்.
ஸோ இன்றைக்கி நான் இது ஒரு ஸ்டாக் தான் தேர்ந்தெடுத்தேன். அந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இன்றைக்கான தேர்வுகளை நம்ம பார்க்கக்கூடிய வகைகளில் கிடைக்கல. கிடைச்சதுலையும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் உள்ள ஸ்டாக்ஸுகளாக என் கண்ணில் பெருசாக எதுவும் படலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் தான் நமக்கு இந்த வீக்கில். பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. வாய்ப்புகள் தரலை அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது நல்லது. கீழே மார்க்கெட் இறங்குற சுச்சுவேஷனாக இருந்தால் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து சனிக்கிழமை பங்குச்சந்தை நிலவரத்தோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.